உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், ஆனா அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தான் தெரியலையே. அட என்ன சார், நமக்குள்ள என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஏப்பா, எப்படிப்பா அந்த பையலை நம்பி 1.5 கோடி ரூபாய் தர நீயே? அந்த பையலை நம்பி அவன் அப்பனாத்தாலே 1 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. நீ எப்படியா அவனை நம்பி 50 ரூபாய போடுற நீயே? ஏய், தெரியாம தான் கேக்குறேன். எந்த நம்பிக்கையில் நீ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? அழகர் என் ஃப்ரெண்டு சார், இதை விட வேற என்ன நம்பிக்கை வேணும்? ஏய், என்னையா நீ சுத்த விவரம் கட்ட ஆளா இருக்கிறியே? ஏயா, பழக்கத்துக்காக உதவி செய்யறதா இருந்தா ஒரு 1000 2000 செய்யலாம். அதை விட்டுப்புட்டு இப்படி 1.5 கோடி ரூபாய் தூக்கி கொடுப்ப நீயே? சார், நான் அவனுக்கு கொடுக்கறது வெறும் பணம் தான். ஆனா அழகர் அதை விட விலை மதிக்க முடியாத நிறைய விஷயங்களே எனக்கு கொடுத்துருக்கான். இல்லப்பா, என்னப்பா நீ, நான் என்ன சொல்ல வரேங்கிறதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அது என்னதான் அந்த அழகர் பையன் என் பொண்ணுக்கு புருஷனா இருந்தாலும் நாளை பின்ன அந்த பையன் இந்த ரூபாயை உனக்கு கொடுக்காம ஏமாத்திட்டான்னு வெயி, என்ன செய்வ? சார், நானும் திரும்பவும் சொல்றேன், அழகர் என் ஃப்ரெண்டு சார். அவன் என்னை ஏமாத்த மாட்டான். ஒருவேளை அவனால அதை திருப்பி கொடுக்க முடியலன்னாலும் அதனால எனக்கு பெரிய லாஸே இல்லை சார். இப்போ உங்ககிட்ட ஒரு 100 ரூபா இருக்கும்போது அதுல 1 ரூபா தொலைஞ்சா நீங்க வருத்தப்படுவீங்களா? இல்ல இல்ல, போனா போதுன்னு விட்டுட்டு போயிடுவீங்கல்ல. அந்த மாதிரி தான் சார் இந்த பணமும். சரி, அப்படியே இந்த பணம் திரும்பி வரலன்னா கூட நான் இன்னொரு பிசினஸ்ல இதை சம்பாதிச்சிருவேன், அவ்வளவுதான். ஏப்பா, நான் உனக்கு ஒன்று சொல்றேன். நீ அந்த பையல ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா அவன் ஒரு நாள் உன்னை நடு தெருவில் நிறுத்துவான். அன்னைக்கு நீ என்னை கண்டிப்பா நினைச்சு பாப்ப. சார், தெரியாம தான் கேட்குறேன், அழகர் மேல உங்களுக்கு அப்படி என்னதான் கோபம்? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப நாளா நீங்க ஒரு மாதிரியா ட்ரீட் பண்றீங்க. சார், என்னதான் சார் உங்களுக்கு பிரச்சனை? ஏப்பா, என்னத்த சொல்றது? உன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான் பாரு, அவனை எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா. என்ன சார் நீங்க, ஆண்டாளுக்காக அவனை மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க, நீங்க இன்னும் அவனை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்றது? உன் ஃப்ரெண்டு அப்படியே அம்புட்டு பேரையும் மயக்கி வசியம் பண்ணி வச்சிருக்கேன். ஆளும் அவனும். சார், தயவு செஞ்சு ப்ளீஸ் என் முன்னாடி அழகரை திட்டாதீங்க. என்ன தம்பி, பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு. ஏய், அவனை வச்சா உனக்கு என்ன செய்யுது இப்போ? உங்க பேச்சு தான் சார் ஒரு மாதிரியா இருக்கு. அது உனக்கும் ஒரு பொம்பளை புள்ளை இருக்கு. நாளைக்கு அது வளர்ந்ததுன்னா என் நிலைமை உனக்கு புரியும். என் பொண்ணுகிட்ட நான் ரெட்ட வேஷம்லாம் போட மாட்டேன். அப்போ நான் என் புள்ள கிட்ட ரெட்ட வேஷம் போடுறேங்கிறியா? பின்ன இதுக்கு பேர் என்ன சார்? வேண்டாமியா, வேண்டாம். தேவையில்லாம என்ன உரசி பாத்துறாத. எனக்குள்ள வேற ஒரு தர்மலிங்கம் இருக்கான். சார், நீங்க தேவையில்லாம அழகரை உரசறத நிறுத்துங்க சார். அவன் ஆண்டாள் கூட சந்தோஷமா இருப்பான், ஆண்டாளையும் சந்தோஷமா வச்சுப்பான். அப்படின்னா அவனுக்கு ஒண்ணுனா நீ வந்து நிப்ப? கண்டிப்பா சார். அவனுக்காக யார வேணாலும், எப்படி பெரிய ஆளா இருந்தாலும் எதிர்த்து நிப்ப? யார வேணாலும் எவனை வேணாலும் எதிர்த்து நிற்பேன். தப்பு பண்றியா நீயே? ரொம்ப பெரிய தப்பு பண்ற. அழகருக்காக எது பண்ணாலும் அது தப்பே இல்லைன்னு நினைக்கிறவனா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு தம்பி, அத ஒழுங்கா வாழணும்னு நினைச்சு பாரு. சார், அந்த வாழ்க்கையை திருப்பி கொடுத்ததே அழகர் தான் சார். அப்படிப்பட்ட ஒருத்தனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். எப்ப ஏய், நெருப்பு பார்க்க அழகாத்தான் இருக்கும், அதுக்காக அதை கையில பிடிச்சி விளையாட நினைக்க கூடாது. அழகருக்கும் ஆண்டாளுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய நெருப்பு வந்தாலும் அதை அணைக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அந்த நெருப்பை வச்சது யாரா இருந்தாலும் அவனை முதிக்கிற ஆளும் நானா தான் இருப்பேன். சார், எனக்கு உங்க மேல பெரிய மரியாதை இருக்கு. ப்ளீஸ் தயவு செஞ்சு பெரிய மனுஷனா நடந்துக்கங்க.
அழகர் விஷயத்தில் ஏதாவது பண்ணி என் பகையை சம்பாதிச்சுக்காதீங்க. ஏன்னா நான் அழகர் மாதிரி இல்லை. என்ன தம்பி அதட்றியா? எடுத்து சொல்கிறேன் சார். ஏன்னா நீங்கள் என்னை விட வயசில் மூத்தவர், அதனால் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சார். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரேன். ஆதி, என்ன? ஃபாரின் போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேணும்ல, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். பரவாயில்ல. என்ன ட்ரெஸ் இது? இதை எப்படி போட முடியும்? போங்க ஆதி. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு ட்ரெஸ் எடுத்து பார்த்த உடனே அது நம்ம உடம்புக்குள்ள போவோமா இல்லையான்னு யோசிக்கணும். அது கூட பரவாயில்ல, இதெல்லாம் உங்க தலைக்குள்ளையாவது போகுமா? ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு வாங்கின ட்ரெஸ் இல்லைங்க, தமிழுக்கு வாங்கின ட்ரெஸ். ஓ, அம்மா அசிங்கப்பட்டுட்டாங்க. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கிண்டல் பண்றீங்களா? பின்ன என்ன பாரதி, ஒருத்தன் ஏதாவது வாங்கிட்டு வந்தா அது முதல்ல என்ன ஏதுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி வாண்டடா வந்து வண்டியில ஏறக்கூடாதுல்ல. சரி, கவரை வாங்குனீங்க, ஓகே. உள்ள இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தோனையாவது நீங்க யோசிக்க வேண்டாமா, இது நமக்கு செட் ஆகுமா, நம்ம ட்ரெஸ்ஸான்னு? போதும் போதும், இதான் சான்ஸ்ன்னு ரொம்ப ஓட்டாதீங்க. ஃபாரின் ட்ரிப் போறதுனால எனக்கு தான் மாடர்ன் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டீங்களோன்னு பயந்துட்டேன். அதுக்காக இப்படியா? மாடர்ன் ட்ரெஸ் உங்களுக்கா? ஏன், எனக்கு என்ன? நான்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போடக்கூடாதா? இல்ல இதுக்கு முன்னாடி நான் போட்டது இல்லையா? பாரதி, 5 வயசுல தலைகீழ நின்று கூட தண்ணி குடிக்கலாம். ஆனா அதே 50 வயசுல செய்ய முடியுமா? 50 வயசுல டம்ளரை ஒழுங்கா பிடிச்சு தண்ணி குடிச்சாலே பெரிய விஷயம். இப்ப என்ன, எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றீங்களா? சே, வயசெல்லாம் ஆகல. ஆனா ஆனா என்ன? ஆனா அவனா நிறுத்திட்டீங்க? இல்ல வேண்டாம், அப்புறம் நீங்க கோவப்படுவீங்க. அதான் கோவப்படக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்கீங்கல்ல, அப்புறம் எங்க இருந்து நான் கோவப்படுறது? பரவாயில்ல, சொல்லுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.